வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை பற்றி வெளியே கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு OPPO A78 மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு 5G ஃபோனு. பேக் டோருமே கொஞ்சம் ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதை ப்ளோயர் போட்டு எடுக்க போகிறதில்ல. நார்மலாக நம்ம கையாலேயே எடுத்துடலாம். ப்ளோயர் போட்டு அது ஹீட் ஆகி பேக் டோர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம கொஞ்சம் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம நார்மல் ஹேண்ட்லேயே எடுத்துருந்தோம். ப்ளோயர் எதுவும் யூஸ் பண்ணல. மற்றபடி மேலே எதுவும் டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. டெம்பர் குட்டுற அட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குங்க. ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அட்டையை கொஞ்சம் மெதுவாகவே அது கவனம் வச்சுக்கிட்டு பாருங்கள், எந்த ப்ரொடக்ஷன் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கவனமாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு கட் ஆகாமல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக அதை எடுங்க. இப்போது பேக் டோர் நம்ம வந்து எடுத்தாச்சு. இது வந்து சென்டர் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டினா தான் சென்டர் ஃப்ரேம் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம பேக் டோர் எடுத்தாச்சு பாருங்கள். இதில் எந்த வித டேமேஜும் இருக்காது. ஒரிஜினாலிட்டி அப்படியே எடுத்தாச்சு. ப்ளோயர் போட்டிருந்தோம் அப்படின்னா ஹீட் ஆகி கொஞ்சம் இலகி இருக்கும், இல்லை ஏதாவது இடத்துல கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ஒரு டேமேஜ் ஏதாவது இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவை எடுத்துருவோம். பேக் டோரை சேஃப்டியாக கழட்டின மாதிரி சென்டர் ஃப்ரேமையும் கொஞ்சம் சேஃப்டியாக கழட்டணும். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் எடுத்துகிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு இப்போ சென்டர் ஃப்ரேமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டர் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணணும். ஏன் அப்படின்னா வால்யூம் பட்டனு, ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே இதில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிரும். பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டு, வால்யூம் பட்டன் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஓப்பனரை மெதுவாகவே ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். சின்ன கீறல் விழுந்தால் கூட நமக்கு தான் அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சென்டர் ஃப்ரேமை கழட்டியாச்சு. ஒரு தடவை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சென்டர் ஃப்ரேம் தானாக வெளியே வந்துடும். இது பாக்ஸ் டைப்பு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதில் தான் சேர்ந்துருக்கும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோன்னாலும் இப்போ இந்த பேட்டரியை எடுத்துகிட்டு தான் அதை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பேட்டரி எடுக்கும்போது 2 பக்கமும் பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பிளாஸ்டிக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை இழுக்கிறதுக்குனே அங்கே ஒரு தாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ நம்ம இப்போ பேட்டரி எடுத்தாச்சு. டிஸ்பிளே இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டிப் இந்த இருக்குது பாருங்கள். அது கீழே ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் இருக்கும். அதை எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம டிஸ்பிளேயை கழட்டும் போது வெளியே வரும். ஸோ இப்போ கிளிப்பை எடுத்துகிட்டு ஸ்டிப்பை இழுத்து லூஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயை ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி தான் இதில் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குது. அதுலேயும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. நமக்கு கையில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கம்மை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். ஸோ ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கழட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளேயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரேமை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஒரு ஓப்பனரோ ஒரு ட்வீசரோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா தான் எந்தவித டேமேஜும் இல்லாமல் டிஸ்பிளே நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அங்கங்கே ஏற்ற இறக்கமாக இருக்கும், லைட்டிங்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். பேஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, எக்ஸஸாக போட்டுற வேண்டாம். ஸோ நீட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்பிளேயை ஒட்டிடுங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே நல்லா செக் பண்ணிடுங்க. செக்கிங் கோடு போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லா கலரும் கரெக்டாக வருதா, டச்செல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் டிஸ்பிளேயை கழட்டி கொடுக்க வேண்டியதாயிரும்.
கழட்டும் போது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்குற இடத்துல டிஸ்பிளேயும் மாற்றவும் மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒட்டுங்க. கம்மு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கம்மு கொஞ்சம் குவாலிட்டியான கம்மாக போடுங்க. ரேட்டு கம்மியாக இருக்குன்னு குவாலிட்டி இல்லாத கம்மை போட்டிங்கன்னா டிஸ்பிளே ஒட்டுறதுல நமக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். டிஸ்பிளே ஒட்டும் போதே எல்லா சைடும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா, எதுவும் ஏற்ற இறக்கம் இருக்கா, மேலே தள்ளி இருக்கா, கீழே இறங்கியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக 4 சென்டர்லையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை போட்டு நீங்கள் அதை காய வச்சிடலாம். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது, டிஸ்பிளே கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு போட்டு ஒட்டுங்க. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக அதை ஒர்க்கை முடிச்சிருங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேக்குள்ளே ஸ்ட்ரிப்பையும் கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரிக்குள்ளே ஸ்ட்ரிப்பையும் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா ஸ்ட்ரிப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு பேனல் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். சென்டர் பேனலில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணாமல் சென்டர் பேனல் போட்டிங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. அது நமக்கு ஒரு ரிமார்க் ஆயிரும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு சென்டர் பேனலில் போட்டு எல்லா ஸ்க்ரூவையும் அப்ளை பண்ணிடலாம். ஃபேக்டரை நம்ம ப்ராப்பராக எடுத்திருந்தோம் அப்படின்னா தான் அடுத்து நம்ம பேஸ்ட்டை போட்டு அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக அந்த இலகுன பக்கம் ஒரு மாதிரி அது ஒரு பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால தான் ஃபேக்டரை கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுதேன். இது கிளாஸ் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். இது வெறும் பிளாஸ்டிக்கு கூட இல்லை, ஒரு அட்டை மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக தான் எடுக்கணும். இப்போது நம்ம A78 மொபைலுக்கு டிஸ்பிளே மாற்றியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 3/4 மணி நேரம் காய வைக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட எடுத்து கொடுத்தா போதும். கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போது அரை மணி நேரம் காஞ்சிருச்சு. ஸோ ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் மட்டும் இல்லை, ஆம்பிளிஃபையர் பற்றியும் டெக்கில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.